இந்திய ரயில்வேல ஒரு நல்ல வேலைவாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2026ல வரப்போற ஒரு பிரம்மாண்டமான டெக்னீஷியன் ஆட்சேர்ப்பு பத்தின எல்லா விவரங்களையும் இப்போ நாம பார்க்க போறோம். இது உங்களுக்கு ஒரு முழுமையான வழிகாட்டியா இருக்கும். வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 6565. இது சும்மா ஒரு நம்பர் இல்லைங்க. இந்தியன் ரயில்வே துறையால அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட டெக்னீஷியன் காலி பணியிடங்களோட மொத்த எண்ணிக்கை இது. இந்த வாய்ப்பு எவ்வளவு பெரியதுன்னு இந்த ஒரு நம்பரே நமக்கு சொல்லுது இல்லையா? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது வெறும் வதந்தியோ ஊகாகானமோ கிடையாது. இது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இந்த 6565 காலி பணியிடங்களும் டெக்னீஷியன் பதவிகளுக்காக, அதுவும் மொத்தம் 39 வெவ்வேறு பிரிவுகள்ல நிரப்பப்பட இருக்கு. அடேங்கப்பா, 39 பிரிவுகளானே கேட்ட உடனே குழம்பிடாதீங்க. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி இதை நாம ரெண்டு முக்கிய நிலைகளா பிரிக்கலாம். ஒன்னு டெக்னீஷியன் கிரேட் 1, இன்னொன்னு டெக்னீஷியன் கிரேட் 3. சரி, இந்த ரெண்டு நிலைகள்ல என்னென்ன வேலைகள் இருக்கும்னு இப்ப விரிவா பார்க்கலாம். கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் அது சிக்னல் துறையில வருது. இதுக்கு கொஞ்சம் கூடுதலான தொழில்நுட்ப அறிவு தேவைப்படும். ஆனா கிரேடு 3ல பாத்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரீஷியன்னு நமக்கு நல்ல பரிச்சயமான பல கோர் தொழில்நுட்ப வேலைகள் இருக்கு. இதுல உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு துறையை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். சரி, இப்போ நாம பேச போறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா? வாங்க ஒன்னொன்னா செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல வயது வரம்பு என்னன்னு பார்த்துருவோம். இந்த அட்டவணை உங்களுக்கு தெளிவா விளக்கும். அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1 பதவிக்கு பொது பிரிவுல இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். கிரேட் 3 பதவிக்கு 30 வயசு வரைக்கும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஓபிசி பிரிவினருக்கு 3 வருஷமும், SC/ST பிரிவினருக்கு 5 வருஷமும் வயது தளர்வு உண்டு. இதை கரெக்டா கணக்கு பண்ணிக்கோங்க. கிரேட் 1 பதவிக்கு கல்வி தகுதியும் கொஞ்சம் உயர்வா இருக்கும். நீங்க பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி துறைகள்ல ஒரு சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். ஒருவேளை டிகிரி இல்லைனாலும் பரவாயில்ல. இதே துறைகள்ல 3 வருஷம் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் கிரேட் 3 பதவிகளுக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டு, அதுக்கு சம்பந்தப்பட்ட ட்ரேட்ல ஒரு ITI முடிச்சிருந்தா போதும். ITI இல்லைன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். சிம்பிளா சொல்லணும்னா 10வது கூடவே ஒரு டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் முக்கியம். ஓகே, தகுதிகள் எல்லாம் சரியா இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்ததா செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? நீங்க வேலை வாங்குறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? அதற்கான சரியான பாதை என்னன்னு இப்போ நாம பார்க்கலாம். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல மொத்தம் 3 ஸ்டெப் தான். முதல்ல கம்ப்யூட்டர்ல ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. இதுதான் இந்த ப்ராசஸ்லயே ரொம்ப முக்கியமான கட்டம். இதுல நீங்க பாஸ் ஆயிட்டா 2வது ஸ்டெப் உங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் சரி பார்ப்பாங்க. கடைசியா ஒரு மெடிக்கல் செக்அப். இந்த 3 ஸ்டெப்பையும் வெற்றிகரமா முடிச்சிட்டீங்கன்னா வேலை உங்க கையில தாங்க. அந்த முதல் ஸ்டெப்பான கம்ப்யூட்டர் டெஸ்ட்ல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் 100 கேள்விகள் கேட்பாங்க. ஆனா நீங்க தப்பா பதில் சொன்னீங்கன்னா மார்க் குறையும். ஆமாங்க, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா நல்லா தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றதா புத்திசாலித்தனம். சரி, தேர்வு முறை என்னன்னு இப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ அப்ளை பண்றதுக்கு எவ்வளோ கட்டணம் ஆகும், அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. விண்ணப்ப கட்டணம் 2 விதமா இருக்கு. நீங்க பொது மற்றும் OBC பிரிவை சேர்ந்தவரா இருந்தா 500 ரூபாய் கட்டணும். ஆனா நீங்க SC, ST, முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், திருநங்கைகள், சிறுபான்மையினர் அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்தவரா இருந்தா உங்களுக்கு 250 ரூபாய் தான் கட்டணும். இப்போ ஒரு முக்கியமான அப்டேட். இந்த வேலைவாய்ப்பை உறுதியானாலும் அப்ளிகேஷன் போடுறதுக்கான தேதிகள் இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. ஆனா ரொம்ப சீக்கிரத்துல வரும்னு எதிர்பார்க்கலாம். அதனால நோட்டிபிகேஷன் வந்ததும் பார்த்துக்கலாம்னு காத்துட்டு இருக்காம இப்பவே தயாராக ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஆக, இந்த மிகப்பெரிய ரயில்வே வேலைவாய்ப்புக்கான ஒரு முழுமையான ரோட் மேப் இப்போ உங்க கையில இருக்கு. தகுதிகள் என்ன, தேர்வு முறை எப்படி இருக்கும், கட்டணம் எவ்வளவுன்னு எல்லா முக்கிய விவரங்களையும் நாம பார்த்துட்டோம். இப்போ ஒரே ஒரு கேள்விதான். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்க தயாரிப்பை ஆரம்பிக்க நீங்க தயாரா?